ஹலோ வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் மாதாந்திர கருத்தரங்கம் 4வது கருத்தரங்கம் ரொம்ப சிறப்பாக நடந்துருக்கு. இந்த சிறப்பான கருத்தரங்கத்துக்கு நிறைய ஜோதிட நண்பர்கள் ஜோதிட சொந்தங்கள் வந்திருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நிறைய ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா நிறைய முறை இருக்குது. ஐயா சொன்ன மாரி பார்த்திங்கன்னா திதி யோகம் கரணம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை தனியாக எடுத்து பேசுகிறாங்க. ஐயா ஆறுமுக ஐயாவை பார்த்திங்கன்னா எங்களுக்கு கேபி சிஸ்டத்தில் எங்களுக்கு தூள் குழப்பம்பாங்க. பாரம்பரியத்தில் பேசுகிறாங்க. நிறைய முறை இருக்குது. ஆனாலும் எத்தனை முறைகள் இருந்தாலும் அந்த முறைகளை யாரையும் நான் தப்பாக சொல்கிறதில்ல. அத்தனை முறை இருந்தாலும் எங்கள் முறை சுகர்நாடி மட்டுமே மேன்மையானது, ஈசானதாக இருக்கும். அந்த சுகர்நாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஜோதிடம் கற்றுக்கலாம். அந்த எளிமையாக சொல்லலாம். ஒரு ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா அழகாக சொல்லலாம். அப்படி சொல்லக்கூடிய முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம். இன்னைக்கு தலைப்பு வச்சுங்களேன், வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் என்ன செய்யும், அதுதான் ஒரு தலைப்பு. அந்த வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் என்ன செய்யும், அது லக்னத்துக்கு எந்த பாவத்தில் இருக்குது, அதெல்லாம் என்ன செய்யுங்கிறத ஒரு தலைப்பாக எடுத்து இன்னைக்கு பேசலாம். சரி, இப்போ வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் அப்படின்னா எந்தெந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகத்தை வர்க்கோத்தமம் பெறும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரம் சொல்லலாம். முதல்ல சீனிவாசன் நீங்க சொல்லுங்க, வர்க்கோத்தம் பெறக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரம் எந்த பாதத்துல வர்க்கோத்தம் பெறும்? அசுவினி 1ஆம் பாதத்துல ஒரு கிரகம் இருந்தால் வர்க்கோத்தம் பெறும். அடுத்தது அப்ப ஒருத்தர் ஒவ்வொன்றும் சொல்லுங்க. அடுத்தது ரோகிணி 2ஆம் பாதம், கரெக்ட். அடுத்தது போது ஒருத்தர் சொல்லுங்க, மத்தையும் சொல்லுங்க. அடுத்து சொல்லுங்க சொல்லுங்க அடுத்தது சொல்லுங்க. ஆமா, தெளிவா பேசலாம், ஒன்றும் கூச்சம்லாம் இல்லை. புனர்பூசம் 4ஆம் பாதம், புனர்பூசம் 3, புனர்பூசம் 4. இதான் நோட் பண்ணிங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் நோட் பண்ணுங்க. புனர்பூசம் 3, புனர்பூசம் 4. அடுத்தது பூரம் 1ஆம் பாதம். அடுத்தது சித்திரை 2, 3. சித்திரை 2, 3. அடுத்தது அனுசம் 4. அடுத்தது இல்ல உத்ராடம் 1, 2. சதயம் 3. அடுத்தது ரேவதி 4. இதுதான் வர்க்கோத்தம் பெற்ற கிரகம். இந்த வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் என்ன செய்யும், என்னென்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதகம். ரேவதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரிங்க, அது புதனாகவே மாறிக்கும். ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அது புதனாத்தான் செயல்படும். புதனா இருந்தாலும் புதனாத்தான் செயல்படும். வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் அந்த கிரக காரகத்தில் பலன்படுத்தும். அப்ப புதன்னா என்னன்னு சொல்லுவீங்க? படிப்பு. படிப்பு தானே. நீங்க என்ன எடுத்துங்க, அவங்க டீச்சருங்களா, ஏமா டீச்சருங்களா, நீங்க எங்களுக்கு நம்ம இப்போதான் அறிமுகமாகறோம், அந்த டீச்சர்னு சொல்றோம் இல்லைங்களா, இதுக்கெல்லாம் காரணமே இந்த புதன் தான். ஆசிரியர், வாத்தியார், நீ எந்த மொழியில் சொன்னாலும் சரிங்க, புதனுடைய காரக துத்தவம் இப்படி பலம் பெறாமல் அவங்க அந்த அந்த பேர் எடுக்க முடியாது. டீச்சர்னா யாருங்க? படித்தவர்கள். நம்ம குருநாதர் இன்னும் சொல்ல போனா டீச்சருங்கெல்லாம் குருநாதர் தானே. இப்போ அந்த குருநாதராக இருக்கணும், டீச்சிங்கில் சொல்லித்தர வாத்தியாருன்னா இந்த புதனுடைய காரகம் இல்லாமல் அவங்க வரவே முடியாது. இப்போ இது மட்டுமே அந்த காரகத்தை கொடுத்து நினைச்சாதீங்க. ஆயிலி 4, கேட்ட 4, ரேவதி 4, எந்த கிரகம் இருந்தாலும் பலனை செய்யும். இதுல மிக மிக ஜோதிடம் அப்படிங்கிறது சும்மா வந்தோமா பேசணுமா போனோமா எல்லாம் செய்ய முடியாது. எந்த ஒரு தொழிலும் அப்படி செய்ய முடியாது. இதில் நுணுக்கமா உள்ள போகணும். இப்ப ஆயிலி 4, கேட்ட 4, ரேவதி 4 இப்படி போட்டோமா, இது புதனுடைய காரகம். இதுல எந்த நாலு கேட்ட 4 அது ரேவதி 4 இப்படி போட்டுட்டோம்னா, இப்ப இவர் சொல்லிட்டாரு, விஜயன் சொல்லிட்டாரு, இப்படியே நம்ம எடுத்துக்கலாம்
அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரு விதிக்கு விதிவிலக்கு உண்டு. இதுக்கு ஒரு விதி. இப்ப ஒரு வீட்டில் எத்தனை டிகிரி இருக்கும்? 30 டிகிரி இருக்கும். 9 பாதமா பிரிச்சோம். ஒரு பாதத்துக்கு 3 டிகிரி 20 விகலை. அப்ப இந்த 30வது டிகிரியில எந்த கிரகம் இருக்கக்கூடாது. அந்த 30வது டிகிரியில கிரகம் நீ ரேவதி 4ல் இருந்தாலும் சரி, கேட்ட 4ல் இருந்தாலும் சரி, ஆயிலி 4ல் இருந்தாலும், கேட்ட 4 ரேவதி 4 இதுல இப்படி கிரகம் இருந்தாலும் கடைசி 30வது டிகிரியில கிரகம் இருக்கக்கூடாது. அதுதான் சந்தி, கண்டாத நட்சத்திரம். இப்ப ஒரு பாதம் 1 டிகிரி எடுத்துக்கணுங்க. அப்ப இந்த 3 நட்சத்திரமும் ஆயிலியம் 4, கேட்ட 4, ரேவதி 4, அவங்களுக்கு யார் எந்த கிரகம் இருந்தாலும் புதனுடைய காரகம் வலுத்திருக்கும். படித்த மேதைகள், படிப்பாளிகள் சொல்றோம். இது அப்படியே எடுத்துக்கலாமா? படைக்கில் பழம் எல்லாருமே நம்ம கிராமத்துல தான், யாருக்கும் படைக்கில் பழம் தெரியாத இருக்காது. தெரியுமில்ல, படைக்கில் பழம்னு தெரியுமில்ல, ஊருக்கு மாற்றி கூட சொல்லுவாங்க. படைக்கில் பழம் அதுல ஒரு பழம் இருக்குதுங்க. என்னன்னா ஒரு இந்த பழத்துல பாதி இருக்கும். ஆனா அதை போய் சாதாரணமே எடுக்க முடியாது. எடுக்க முடியுங்களா? கையில குத்தாது எடுக்கவே முடியாதுங்க. ரொம்ப கடுமையாக தான் இருக்கும். அது போலதான் ஜோசியமா இந்த ஆயிலி 4, கேட்ட 4, ரேவதி 4ல் இருக்கிற கிரகம் பலனை தரும். வாத்தியார்கள், டீச்சர், கவிதைகள், புக் எழுதுறவங்க, புத்தகம் எழுதுறவங்க, நீங்க இந்த இன்னைக்கு பேஸ்புக்கில் போடுறாங்கல்ல, இந்த பேஸ்புக்கில் போடுறது, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், இது அத்தனையுமே அவருக்கு தான், புதனுடைய கணக்கு தான். இன்னும் சொல்ல போனா கணக்கன். அது எல்லாமே அவருடைய தொடர்பு இல்லாமல் யாரும் செய்ய முடியாது. இப்படி சொல்லிட்டார், விஜயம் சொல்லிட்டார் அப்படின்னு அப்படியே எடுத்துக்கூடாது. ஒரு கடைசி டிகிரியில் ஒரு டிகிரியில் இருக்கக்கூடாது அந்த கிரகம். அப்ப என்ன பண்ண, 28, 29 தான் பார்த்துக்கணும். 28, 29 இருந்தால் நாம சொன்ன அந்த புதனுடைய காரகம் அந்த ஜாதகருக்கு பலன் செய்யும். அப்ப இல்லாமல் கடைசியில ஒரு வீட்டுக்கு 30 டிகிரி, கடைசி 30 டிகிரியில் இருந்தால் வேலை செய்யாது. படிச்ச மாதிரி காட்டுவாங்க, படிக்க தெரியாது, படிச்ச மாதிரி காட்டுவாங்க. ஆனா 28, 29 டிகிரியில புதனுடைய நட்சத்திரத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அவங்க படிச்ச மேதை, படிச்ச டீச்சர், படிச்ச கவிதைகள் அத்தனையும் சிறப்பு காட்டிக்க மாட்டாங்க, தெரியாது. அவ்வளவு வல்லமை இருக்குது. அப்ப அந்த படகில் பழம் போய் உள்ள கை வச்சு எடுக்கிற மாதிரி முள்ளுகள் அதிகமா இருக்கும், அதை உள்ள இருந்து எடுக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்ப பொதுவா அந்த கிரக காரகத்தை அதை கொடுக்கும். இப்ப பொதுப்பலன் இது நாடியலை இப்படிதான் எடுப்போம். சரி, இது லக்ன வாரியா நம்ம பார்த்தோம்னா என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத மிதன் லக்னமா போட்டுங்க. இந்த ஆயிலியம் 4ஆம் பாதத்துல அந்த 1 டிகிரி இல்லாமல் 28, 29 டிகிரியில் இருந்தால் 2ஆம் பாவம் வாக்கு வன்மை, பேச்சாற்றல். அவங்கெல்லாம் பேசினாங்கன்னா மயங்கிடுவாங்க. இப்ப அரசியல்வாதிகளை பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல், நம்ம அரசியல் பேச போல சொல்றதுதான். வைகோபால் சாமி, கலைஞர், பீட்டர் அல்போன்ஸு, நம்ம அதிமுக மதுரையில், அவங்கெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா மயங்கிரும். நம்ம எல்லாம் பார்த்தா மயங்கிரும், பேச்சு அப்படி இருக்குமா. காளிமுத்து, ஆமாங்க, காளிமுத்து இவரு பேர் இப்ப இருக்கிற மந்திரியாக இருந்தாரு. காளிமுத்துலாம் பேசுறாருங்களா மயங்கிருவாங்க. இப்ப மயக்கமான பேச்சு இதெல்லாம். வைகை செல்வன் இப்ப என்ன இருக்கிற மந்திரி, முன்னாள் மந்திரி வைகை செல்வன், இவங்கெல்லாம் பேசினாங்களா நாமெல்லாம் மயங்கிடுவோம். சரி, இந்த மயக்கம் இல்லாத தெளிவை பார்த்தீங்கன்னா முன்னையே நம்ம அறிமுக கூட்டத்தில் சொன்னாங்க. இது வாழ்வியல் விஞ்ஞானம். இது ஒரு சயின்ஸ் தான். ஜோதிடம் ஒரு சயின்ஸ் தான். அது புரிதலோட பேசுவாங்க, அறிவு ஞானத்தோட பேசுவாங்க, ரொம்ப திறமையா பேசுவாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே லக்னத்துக்கு 2ஆம் பாவத்துல இருந்து செவ்வாயோட தொடர்பு ஏற்பட்டு இருந்தால், செவ்வாய் பார்த்திருந்தாலும் செவ்வாய் கூட இருந்தாலும் ரொம்ப ஆக்ரோஷமா ரொம்ப அறிவுபூர்வமா பேசுவாங்க.
அப்படியெல்லாம் மேடையில் பேசக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். வாத்தியார் கூட பேசலாம், நாம பார்த்ததில்லை. சார் கூட பேசுவார், பார்த்ததில்லை. இப்போ சீமான்லாம் எடுத்துங்க, தெல்ல தெளிவா உலகத்தில் உள்ள அத்தனை விஞ்ஞானத்தையும் பேசுவார். திருமாவளவன் எடுத்துங்க, அருமை பேசுவார். அம்புமணி ராமதாஸ் எடுத்துங்க, அருமை பேசுவார். இவங்கெல்லாம் தெளிவான ஞானிகள். ஒன்று கூட தப்பு இருக்காது, ஒன்று கூட ஒரு இடையூறுகள் இருக்காது, அவங்களுக்கு தெரியாதே இருக்காதுங்க. இவங்களுக்கு நிகரெல்லாம் பேசுறதுக்கு யாருக்கு இருக்காது. அதை செவ்வாயும் அந்த 4ஆம் பாகத்துல புதனுடைய நட்சத்திரம் இருந்தால் அதை பேசுவார்கள். ஏன் அவளுக்கு திறமை? செவ்வாய் தான் வலிமையானவர்கள். வலிமை ஒரு வீரம், ஒரு வீரம்னா வலிமைன்னா செவ்வாய் தான். அப்படி இருந்தா பேசுவாங்க, அஞ்சா நெஞ்சம் எடுத்து நல்லா பேசுவாங்க. 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், கல்வி, அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வாய் இருந்தால் அந்த மாதிரி எந்த இடத்துலையும் அஞ்சாமல் மேடைகள் பேசுவாங்க, அதிகாரிகளோட போய் பேசுவாங்க. எல்லா இடத்துலையும் அந்த பேச்சு அவருடைய பேச்சு ரொம்ப திறமையாக இருக்கும். அப்போ இந்த கணக்கு புதனுடைய சேர்ந்ததுங்க, அறிவும் புதனுடைய சேர்ந்தது. அறிவு மட்டுமே இருந்தால் அதில் அந்த முழுமையான பலனை எடுக்க முடியாது. இப்போ நம்ம டீ சாப்பிட்டோம்னா டீயில் என்னென்ன இருக்குது? பால் இருக்குது, டிகேஷன் இருக்குது, சூடு இருக்குது, சர்க்கரை இருக்குது. இது மாதிரியே ஒரு மனிதன் அறிவாளியாக இருக்கிறான், திறமையாக இருக்கிறான், வீரமாக இருக்கிறான் அப்படின்னா ஒரு கிரகத்தை வச்சே சொல்ல முடியாது. இப்போ அந்த அறிவு புதன்னா அறிவுக்காரகன், மேக்ஸ் கணக்கு. இவருக்கு இது மட்டுமே அவரே மட்டும் செயல்படுமா அப்படின்னா பத்தாது. ஒன்று அவரோட மனதுக்காரனாகிய சந்திரனும் கூட இருக்கணும், அறிவுக்காரகனாகிய குருவும் இருக்கணும், அல்லது திரிகோணத்தில் கூட இருக்கலாம். இப்போ நம்ம போட்டுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா திரிகோணமாக இருக்கும். இந்த இடத்துல சந்திரன், புதன், குரு லக்கணத்துக்கு கேந்திரம் திரிகோணமாக இருந்துருச்சு. அப்போ அந்த ஜாதகன் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் அறிவு ஞானம் உள்ளவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை, நம்ம முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை மறைஞ்சிட்டாரு, ஆனால் மனதில் நிறைய தான் இருக்கிறார். அவர் அமெரிக்கா போயிருந்தாராம், ரொம்ப கூலை. நம்ம அண்ணாதுரை ரொம்ப கூலை, நம்ம இந்தியாக்காரனா ஒரு ஏளனம். அவர் போய் இப்படி இந்தியாக்காரர் ஒருத்தர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை கிண்டல் கேலி பேசுறதுக்கு அந்த வெள்ளைக்காரனுங்களாம் எதே போய் அவரை பேசி மடக்கி கிண்டல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்களாம். இந்த பிகாஸா? ஏ சார், பிகாஸ் பிகாஸ் பிகாஸ்ன்னு 3 தானே அதை நீங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும். அப்ப அவர் ஒரு இது வரைக்குமே யாரும் பயன்படுத்ததே கிடையாதான். அந்த ஒரு வார்த்தைக்கு 3 தரம் பிகாஸ் பிகாஸ்ன்னு பயன்படுத்தினாராம். அப்போ அந்த வெள்ளைக்காரனே அவர் கை தட்டினாராம். அப்ப அந்த அளவுக்கு அறிவு ஞானம் தகுதியும் திறமை இருக்கணும். அப்படின்னா புதன், சந்திரன், குரு இந்த 3 கிரகமும் லக்கணமாக லக்கணத்துக்கு தொடர்புடைய இருந்தா அறிஞர் அண்ணாதுரை மாரி எந்த பாஷையிலும் பேசிடுவாங்க, அதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்ப ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நாங்க சுகர்நாடியை சொல்லி தர்றது நல்ல மனிதர்களா, அறிவுள்ள மனிதர்களா, படித்தவர்களா, திறன்பட பேசுவாங்கன்னா லக்னாதிபதி நல்லா இருக்கணும், புதன் நல்லா இருக்கணும், சந்திரன் நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும். ஏழையா இருந்தாலும் குறைச்சிக்குவான். இது 3 கெட்டு போச்சா பணக்காரனாலும் குறைக்க முடியாது. இதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொன்னார் சங்கர்னு ஒரு கதை இருக்குது. அது உண்மை நடந்தது தான். பொன்னார் சங்கர்னு இப்போ மணப்பாறை பக்கத்தில் ஒரு 7 நாள் விழா கொண்டாடுவாங்க. அது இவருக்கு சாருக்கு தெரியும், வீரப்பூர். அது மணப்பாறை பக்கத்தில் தான் இருக்கு. ஏன்னா மணப்பாறையிலேருந்து நம்ம ஃப்ரெண்டு, நம்ம மாணவர் இவர் மாரி இவர் வேற ஒன்று இருந்தார், நம்ம லட்சுமணன், அங்கே மணப்பாறைலாம் தெரியும், அவங்களாம் விழாக்கு வந்தது தெரியும். அப்போ பொன்னார் சங்கருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா, பொன்னார் சங்கருடைய அப்பா பேர் கொன்னுடைய கவுண்டர். கொன்னுடைய கவுண்டருடைய அப்பா அரசன், சிற்றரசன். அவர் 1 லட்சம் ஏக்கர். அப்ப இன்னைக்கு நம்ம கையில 100 கோடி ரூபாய் பணம் கொடுத்தா, இங்க இருக்கிறவங்கள 100 கோடி ரூபாய் பணம் கொடுத்தா இப்போ அதை சமாளிக்க முடியுமா? இங்க இருந்து போய் சேர முடியுமா? ஒரு 100 கோடி ரூபாய் இப்போ கொண்டு பண்ணலைங்க. சாதாரணமா இப்ப நம்ம சந்திரகுமார்கிட்ட கொடுத்துறோம் 100 கோடி, அவரை வச்சு சமாளிக்கணும். சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறது அதிசயம். அது சமாளிக்கிறது அப்படி சமாளிக்க முடியாது.
அது போலதான் அந்த 1,00,000 ஏக்கருக்கு கொண்டாடி அக்கௌண்ட் சொந்தக்காரர். ஆனா ஒண்ணுமே தெரியாது. 1,00,000 ஏக்கர் நம்மளுக்கு தான் சொல்றது கூட தெரியாது. அப்ப அவ்வளவு வீக்கா இருக்கிறதுனால பார்த்துட்டு தான் அவங்க பங்காளிங்க எல்லாம் அவரை அடிச்சு கொண்டுட்டு சொத்தை பிரிச்சுக்கலான்னு அடிக்க போகும்போது, என்னத்துல என்ன அடிக்கிறீங்க கேட்கறேன். இந்த மாதிரி சொத்தெல்லாம் பிரிச்சிடும், நான் என் சொத்தெல்லாம் எடுத்துங்க, என்னை அடிச்சு விட்டு நான் உசுறு பொழைச்சிக்கிறேன், ஆனா எறும்பு மேய்ச்சி பொழைச்சிக்கிறேங்கிறார். அவர் பாருங்க, 1,00,000 ஏக்கருக்கு சொந்தக்காரருக்கு வாய் வருத்ததுங்க, இதை அடிச்சு கொள்ளாதே சொத்தை எடுத்துங்க, நான் எறும்பு மேய்ச்சி போய் பண்ணையத்துல இருந்து எறும்பு மேய்ச்சி பொழைச்சி விடுறேன். அதே மாதிரி விடுறாங்க. அவர் உறையூர்ல போய் எறும்பு மேய்ச்சி தான் முளைக்கிறார். இது அவருடைய வரலாறு. எத்தனை கோடி இருந்தாலும் புதன் சந்திரன் குரு இல்லாம பலம் இல்லாம எத்தனை கோடி இருந்தாலும் வேஸ்ட்டுங்க. இதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்னா, ஜோசியத்துல கூழு முட்டம் போம். கூழு முட்டை, கூழு முட்டைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழிக்கு இல்லையா, அது முட்டை இட்டு குஞ்சு பறிக்கும், எல்லாம் பறிச்சிடும், 1-2 பறிக்காது. அதை உடைச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் கலந்துருக்கும், வெள்ளையும் மஞ்சளும் கலந்து இருக்கும், அதுல உயிர்த்தன்மை இருக்காது. அது கூழு முட்டை. நீங்க எவ்வளவு சொத்து பத்தெல்லாம் இருக்கிறத பெருசல்ல சார். அறிவு, ஞானம், செல்வம், கல்வி, செல்வத்தெல்லாம் பெருசல்ல, கல்வி இருந்தா போதுங்க. கல்வி இருந்தா பொழைச்சிக்கலாம். அப்படி பார்க்கும்போது இப்போ கருணாநிதி சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தார். அவருக்கு லக்கணத்துக்கு 10ல் புதன், கவிதையில தானே முதலமைச்சர் ஆயிட்டாரு. அது நம்ம அரசியல் வேண்டாம், ஒரு பொதுவே சொல்லலாம். இப்போ அவரோட ஞானம் இருந்துச்சு இல்லைங்களா. அது போலதான் இந்த புதன், ஒரு ஜாதகத்துல புதன் சந்திரன் குரு பலமா இருக்கணும். இப்படி லக்கணத்துக்கு 2ஆம் பாவம் 5ஆம் பாவம் 9ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்தா, ஏழையா இருந்து பிறந்தாலும் ரோட்ல அன்றாடம் இந்த பாட்டுலாம் பொறுக்கிறாங்களே இப்ப பிளாஸ்டிக் பாட்டில், அவரு குடும்பத்தோட பிறந்தாலும் அவன் கோடீஸ்வரன் ஆகும். அவன் திறமை வச்சுதான் முழுவான். இது நிறைய நாங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டேன். ஆன்மீகம் இந்த ஜோதிடத்தெல்லாம் பார்த்து இப்போ எல்லாருமே வாழ்த்துறை சொல்லும் போது ஏதாச்சும் பேசும்போது எல்லாம் கடவுள் பக்தி பாட்டு பாடுவாங்க. நான் ஏதாச்சும் பாட்டுக்கு என்ன பேச எங்கேயா பாடவே மாட்டேன். ஜோதிடம் என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு. ஆன்மீகங்கிறது தனி சப்ஜெக்ட், இது ஜோதிடம் தனி சப்ஜெக்ட். ஜோதிடம் ஒன்லி சயின்ஸு தான், இது விஞ்ஞானம், மனிதனுடைய அறிவு வளர்த்துக்கிறது தான், அறிவு வேலை செய்யறது தான். இதுக்கு நீங்க ஆன்மீகத்தை நான் கலக்கிறதில்ல, நீங்க கலந்துங்க, நான் உங்களுக்கு கலக்க வேணாம்னு சொல்ல மாட்டேன், நான் கலக்க மாட்டேன். ஏன்னா ஜோதிடம் என்பது வேறு, ஆன்மீகிறது வேறு. போன வாரத்தில் ஒருத்தர் என்கிட்ட ஜாதகம் பார்த்தார். அவர் ஆசிரமம் வச்சுக்கிறாராம். ஆன்மீகத்தை பற்றி போதிக்கணும், ஆன்மீகத்தை பற்றி பேசுன்னு சொன்னார். நான் ஒரு 2 கேள்வி தான் கேட்டேன். சார் ஆன்மீகம்னா என்னன்னு கேட்டேன். அதுதாங்க ஆன்மீகம், ஆன்மீகம்னா அதுதான் ஆன்மீகம். சரி கடவுள் என்னன்னு கேட்டேன். திருப்பதியில் இருக்கிற வெங்கடாஜலபதி, பழனியில் இருக்கிற முருகன், இப்போ கூட இதுதான் கடவுள், இதுதான் ஆன்மீகம். சரி நான் ஒரு கேள்வி பதில் சொல்லிக்கிறேன். ஆன்மீகம் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி அது அல்லீங்க, தர்மத்தை போதிப்பது. தர்மத்தை போதிப்பது தான் ஆன்மீகம். தர்மத்தை போதிப்பதுனா எல்லாம் வந்துடும், நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், இதெல்லாம் செய்யறாங்கன்னா அதுதான் ஆன்மீகம். சரி கடவுள்னா சொல்லுங்க அப்படின்னாரு. நான் சொல்றேன் ஒரு 4 தடவை சொல்லுங்க அப்படின்னா. கடவுள் 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 எங்க இருக்கு சார் கடவுள்? கடவுள் நாக்கை கடந்து உள்ளே செல், உன் ஆத்மா தான் கடவுள். உடம்பே கோயில், உள்ளமே கருவறை, ஜீவனே ஜீவாத்மா கடவுள். இதை உணர். இதை உணர்ந்தா என்ன சொல்றாங்கன்னா, நாளுகள்லாம் என்ன செய்யும், நவகோள்களும் என்ன செய்யணுட்டாங்க. 4 இருக்குது, 7 நாள் இருக்குதுங்க, 4 ஒன்றும் செய்யாது, நவகோள்களும் ஒன்றும் செய்யாதுட்டாங்க. இதை உணர்ந்துடணுமா. இது இது சயின்ஸ். இது ஒரு சயின்ஸ். இப்போ சார் ஒரு தியானம் சொல்லி கொடுத்தார் இல்லையா, அது அவர் எத்தனை முறை சொன்னார். ஒன்று நீங்க புருவத்தை சென்றா வச்சுங்க, இல்லைன்னா மூச்சு காற்ற வச்சுங்க, இல்லைன்னா உங்க குலதெய்வத்தை வழிபட்டுக்கிறார். இதுமாரி எதுனாலும் செஞ்சுக்கலாம். அவர் சொன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு சக்கரை சொல்லணும். அது எங்க கத்துக்கணும்னா, இந்த ஏத்தாப்பூர்ல அப்படி அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு வெற்றி டிராக்டர் தான் தெரியுங்களா. ஏத்தாப்பூர் கடந்து ஊரை கடந்து போட்டு ஒரு பெண்டு வரும், ஒரு வெட்டினரி டாக்டர் இருந்தா தெரியுங்களா. அவரு தான் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு அதை 15 நாள் மேலே ஏற்றி 15 நாள் கீழே இறக்கி நான் பஸ் விட்டு இறங்கின உடனே அந்த மண்ணை வச்சு மிதிக்கும் போதே நினைச்சேன் கோமதி சொல்லான்னு நினைச்சேன். இந்த வழியில 1000 முறை அங்கே போயிருப்போம் கோமதி சொல்லான்னு நினைச்சேன். இருந்தாலும் அந்த பாவம் அது நினைச்சுக்கிச்சு, இந்த பாவம் அதை நினைச்சுக்கிச்சு. பாவம் நினைச்சு இந்த பஸ் விட்டு இறங்கி நடந்தே போயிடுவேன். என்னை கூப்பிட்டு வந்தார சொல்ல அவர்கிட்ட கூட கேட்டேன், இங்க ஒரு ஓப்பன் தேட்டருக்கு கேட்டேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் நடந்தே போயிடுவாங்க. எனக்கு அப்ப சின்ன வயசு தானே, அப்ப நடந்தே போயிடுவேன்.
இன்னைக்கு நடக்க முடியாது. அப்படியெல்லாம் இந்த மாதிரி சித்தர்கள், ஞானிகள், தியானம், தவம் இப்படி எல்லாம் செய்கிறவங்களோட நான் இது தமிழ்நாட்டில் நிறைய பேர்த்த பார்த்துட்டேன். எல்லாம் கலந்துக்கிட்டு அதை பிரித்து எடுத்துக்கிட்டோம். அதுபோல் அதனால தான் நான் வந்து ஆன்மீகம் வேறு ஜோதிடம் வேறுன்னு நான் தனியாக எடுத்துக்கிட்டு என்னோட சேர்ந்து நான் வந்து என் மாணவர்கள் கூட இதை செய்யுங்கன்னு நான் சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். அவங்க விருப்பம் அதை எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. வெற்றி அடுத்தது என்ன சார் சொல்லுவாங்க? தோல்வி. இல்ல வெற்றி ஒரு வெற்றி பெற்றான், அடுத்தது தோல்வி. பகல், அடுத்தது இவ்வளவுதான். இனிப்பு கரப்பு. இனிப்புன்னா கசப்பு. ரெண்டு தான் ஜோதிடமும், ரெண்டு தான் சொல்லுது. இப்ப லக்கணத்தை போட்டோம்னா ஒத்தப்பட ராசி எல்லாம் உங்களுக்கு வந்து அகம் சார்ந்து வரும். 1, 3, 5, 7, 9 இது வந்து அகம் சார்ந்தது. அகம் அப்படின்னா உள்ள. அப்போ உள்ள ஏன் சொன்னாங்கன்னா நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தைகள், சகோதர சகோதரிகள், மாமமுறை, நம்ம என்னென்ன உறவுமுறை சொல்லணும், இதெல்லாம் அகம் சார்ந்தது. இந்த 3 கிரகமும் இங்க லக்கணத்துல இருந்து 1-9 இருந்தா, இப்போ நீங்க ஒரு சுமாரா சொல்லணும், எங்க மாமன் வச்சுக்கலவங்களேன், எங்க வீட்டுக்காரன் தான், ஏமா எங்க மாமன் வர இருக்குவா, எங்க மாமனுக்கு முதல்ல டீ போட்டுத்தாரு, மாமனுக்கு சாப்பாடு பண்ணும். இந்த அகம் சார்ந்த விஷயத்துல இந்த மாரி இருந்தான். அப்ப நான் கூட வந்து எங்க மாமனுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பேன். எங்க மாமனை சாப்பாடு வைப்பேன். சாப்பிட்டு அவர் கொண்டு போய் வீட்டிலே கூட விட்டு வருவோம். இது அகம் சார்ந்தது. இப்ப இது வந்து 1, 2, 4, 6, 8, 10, 12 இது வந்து புறம் சார்ந்தது. பொருள். இப்ப புறம் சார்ந்தல் நான் இருக்கேன்னு வச்சுங்க, லக்கணமா வச்சுங்க, எங்க வீட்டுக்காரம்மா கூப்பிட்டு இந்த மாதிரி எங்க மாமா டீ வச்சு கூட சாப்பாடு போடு, மாமா இருமாமா சாப்பிட்டு போனான்னு போயிடுவேன். எதுக்கு போவேன்? கந்து வசூல் பண்ண போயிடுவேன். இல்லை சோசியமானது ஏதோ சம்பாதிக்க போயிடுவேன். பாருங்க, நான் எங்க மாமனை நான் கூப்பிட்டு சாப்பாடு போடுறது உண்டு, சொல்றது உண்டு. ஆனா கூட இருந்து செய்வது எப்படி, சொல்லிட்டு போறது எப்படி? இதுதான் அகம்புறம். அப்ப இந்த ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு 2ஆம் பாவம், 6ஆம் பாவம், 10ஆம் பாவம் தொடர்பு ஏற்பட்டால் பணம் பணம் பணம்னு அவன் சம்பாதிச்சிருவாங்க. இந்த அறிவு ஞானத்தை வச்சேன். இப்ப இந்த மாதிரி ஏற்கனவே அவனுடைய திறமை அறிவெல்லாம் பணம் சம்பாதிக்க மட்டுமே தான் பயன்படுத்துவார். இப்ப கலைஞர் ஒரு பாட்டு எழுதினார். ஜோதிடத்துல வந்து பேசும்போது நெகட்டிவா பாசிட்டிவாலாம் இல்லை, எல்லாம் பேசணும். பிணத்தை கட்டி பிடிச்சி அழுகும் போதும் கெட்டி மேல கண்ணை வைடா தாண்டவ கோனே. பணம் வேலை செய்ய பார்த்தீங்களா? அகம் சார்ந்த வந்துன்னா பீரை திறந்துட்டு கூட அந்த பாடி மேல அவ்வளவு பாசம் வச்சிருப்பான். அவனுக்கு பணம் தேவையில்லை. ஆனா கருணாநிதி 10ல புதன், அதான் பிணத்தை கட்டி பிடிச்சி அழுகும் போது பணம் பெட்டி மேல கண்ணை வைடா தாண்டவ கோனே. பணம் தாங்க தேவை. நான் நேர்லயே பார்த்துட்டு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்க. 1996 ஆட்சி பிடிச்சி எங்க மாநாடு நடத்துறாங்க வீரபாண்டியார் ஓமலூர் மெயின் ரோட்டில். அயோத்தி பட்டணத்துலேருந்து தான் ஊர்வலம் வருது. நைட்டு ஊர்வலத்தில் நான் எங்கள் குழந்தைங்களாம் சின்ன சின்ன போய் கலைஞரை பார்த்து டாட்டா காட்டிட்டு என்கிட்ட பேசினார். ஒரு வார்த்தை கூட்டம் போயிட்டோம். மற்றது நாள் மேடை பக்கத்துலேயே போயிட்டேன். நான் எங்கள் இந்த மன்னான்னு சொல்கிற கோமதி அவரும் நாங்கள் பக்கத்துலேயே போயிட்டோம். அன்னைக்கு வந்து கருணாநிதிக்கு வந்து 77 வயசு. 77 பவன்ல மாலை போடுறாரு வீரபாண்டியார். அப்ப சொல்ல எனக்கு 100 வயசா இருக்கக்கூடாதா? ஏன் 100 பவுன் வரும்ல? பணம் தான் மூடு அதோடைய எண்ணமே. அதை நான் கண்கூடா பார்த்தேன். அப்ப அவருக்கு 77, எனக்கு 100 வயசா இருக்கக்கூடாதாங்க. அப்ப 100 பவுன் கிடைக்கும்ல? பணம் தாங்க. அவர் எந்த இடத்துல பேசினாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் பணம். ஒரு ஜாதகத்துல இந்த புதன் குரு சந்திரன் அவருடைய அகம் சார்ந்த வழியில இருந்தா உறவு முறையில பாசத்து மேல ரொம்ப பற்றா இருப்பார். 2, 4, 6, 8, 10, 12க்கு போயிட்டா பணம் எப்ப பார்த்தாலும் பணம் தான். அவர் இறந்தாலும் பணம் தான் எதிர்பார்ப்பார். இதுதான் புறம் சார்ந்ததுக்கு அகம் சார்ந்ததுக்கு அப்படி எடுத்து பார்க்கணும். இந்த கிரகம் தான் ஒரு ஜோதிஷத்துக்கு, ஜோதிடத்துக்கு, மனிதன் வாழ்றதுக்கு, மனிதனுடைய உயர்வுக்கு இதுதான். இப்போ இதே 3 கட்டி வச்சுன்னு வச்சுங்க, அந்த கூலமுட்டங்கிறது முன்ன சொன்ன இப்போ சொல்றாங்க. இதை 3 ஒரு ஜாத லக்னாதிபதி புதன் சந்திரன்
குரு கெட்டு போயிட்டா பைத்தியம் போனாங்க. எடுத்தோடனே எங்கள் மாணவர்கள்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு அரை பைத்தியம்பாங்க. அப்போ இந்த கிரகங்கள்லாம் கெடக்கூடாது, லக்னத்தையும் வச்சுக்கணும். இதை கூட ஏன்னா லக்னம் தான் அடி ஏறு, இதுக்கு சப்போர்ட்டு தான் இந்த 3 கிரகம். அப்போ லக்னம் இந்த 3 கிரகம் பலமாக இருந்தால் அவங்களுக்கு அத்தனையும் பலமாக கொடுக்கும். அகம் சார்ந்த வழியில் இருக்குதா புறம் சார்ந்த வழியில் இருக்குதான்னு பார்த்துட்டு கணக்கெடுத்து பார்த்து சொல்லணும். இதுதான் எங்களுடைய சுகர் நாடியுடைய சூட்சமங்கள். இந்த மாதிரி 2000 விதிகள் இருக்குது. இப்போ சொன்னது உங்களுக்கு ஒரு விதி தான், 2000 விதிகள். சந்திரகுமார் அதை எடுத்துட்டு மாற்றி இன்னொன்று போடுங்க. சரி, கோமதியை போடுற போட்டு இந்த மாதிரிங்க 2000 விதி. இப்போ சொன்னது வந்து இந்த வர்க்கோத்தம் பெற்ற கிரகத்துக்கு வர்க்கோத்தம் பெற்றதுக்கு ஒரு பாயிண்ட் தான் இது. இந்த மாரி லக்கணத்தை போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா 2000 விதிமுறைகள். இன்று நாளை மறுநாள் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ ஒரு அதிசயம் இந்த சுகர்நாடி சோதனத்தில் இருக்குது. இந்த சுகர்நாடி சோதனத்தில் இவ்வளோ எளிமையாக பலன் சொல்லக்கூடியது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அதனால தான் நாங்கள் அதை எடுத்துக்கிட்டோம். இப்போ மற்ற முறையில் இல்லையா அப்படின்னா நீ தான் தேடிக்கணும். ஆனால் எங்கள் சுகர்நாடி முறையில் இருக்குது. இன்னொன்று சொல்ல போனால் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாகவே யூடியூப்பில் வந்து ஜோதிடம் சொல்லிட்டு வராங்க. உலகம் ஃபுல்லாகவே ஜோதிடம் பார்க்குறாங்க. என்னைக்கு இந்த சுகர்நாடியில் ஒரு கிரகம் என்ற நட்சத்திரத்துக்கு தான் பாகம் அப்படின்னு சொன்னோமே, இப்போ 90% இந்த ஒரு கிரக நட்சத்திரத்தையே சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து வருஷம் டிவியில் போய் பேசுவேன். எல்லாமே கோச்சார பலன். இப்போ நைட்டு பேசணும் 12 ராசிகளுக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு நன்மை பலன், எந்தெந்த ராசிக்கு தீமையான பலன்னு பேசணும். நான் முதல் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது சொன்னேன், புதிய தலைமையில் கோச்சாரம் என்பது 10% தான். அவருடைய திசாபுத்தி காலங்கள், அவருடைய கர்ம பலன் என்னவோ அதுதான் வேலை செய்யணும்னு நான் சொல்லிட்டு வந்தேன். நேற்று எல்லாமே அந்த கோச்சாரத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் இதையும் சொல்லிவிடுறாங்க. அப்போ சுகர்நாடியுடைய இந்த சூட்சமங்கள் எல்லா மக்களும் எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் போய் பார்த்தீங்கன்னா சுகர்நாடின்னு ஜோதிடம் போட்டு வச்சுக்கிறான். நாங்கள் என்னுடைய மாணவன் நல்ல நேரம் நாகராஜ் இருக்கிற அப்படியே அவரு தான் எங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி ஃபோன் பண்ணி கூப்பிட்டு போனார். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய போர்டு இருக்குது. இங்கே சுகர்நாடி மேலே ஜோசியம் பார்க்கணும்னு நிறைய போட்டுங்க. திருநெல்வேலியில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுமாரி எங்கள் சுகர்நாடி ரொம்ப எளிமையான முறையில் ஜோசியம் பார்த்தாலாம் அருமையாக இருக்குன்னு சொல்கிறோம். அதனால தான் இந்த மாதிரி நாங்கள் முறையை எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். உத்திராடம் 1ஆம் பாதம். இப்போ லக்னமும் சந்திரனும் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்குது. இப்போ பாரம்பரிய முறையில் என்ன சொல்லுவாங்க, அஷ்டமாதிபதி லக்னத்தில் இருக்குதும்பாங்க. ஆனால் எங்கள் சுகர்நாடி அப்படி சொல்ல, ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திர அதிபதியாகவே மாறிடுவார். அந்த சந்திரமுகி படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவார், பேர் பிரபுடைய மனைவி கூப்பிட்டு, உன் மனைவி சந்திரமுகியாகவே மாறிட்டான் பாங்க. அதுமாரி எந்த கிரகம் இந்த அஷ்டமாதிபதியெல்லாம் இங்கே வேலை செய்யாது. இந்த அஷ்டமாதிபதியெல்லாம் அந்த இடத்துல வேலை செய்யாது. அப்போ லக்னம் வர்க்கோத்தம் பெறுது, சந்திரன் வர்க்கோத்தம் பெறுது. பாரம்பரிய முறையில் வர்க்கோத்தம் பெற்றால் அதுக்கு என்ன பலன்னு சொல்லிக்கிறாங்க சொல்லுங்க? ஆட்சி பலன். சீனியர் சொல்றியா, ஆட்சி பலனை கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 2 கிரகத்தை எடுத்துகிட்டு போய் வச்சுக்கணும். சூரியனாக இருக்கிறார், இந்த கிரகம் ஆட்சி வீட்டுக்கு போயிடும், அதுதான் உண்மை. ஆனால் பாரம்பரிய முறையிலையும் சொன்னாங்க, இதைத்தான் சொல்லி கொடுக்காத விட்டாங்க. வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் ஆட்சி பலனை தரும். ஒரு கிரகம் நான் நிறைய முறை சொல்லுகிறேன், எந்தெந்த வீட்டில் இருந்தால் எவ்வளோ பலம். மூலத்திரிகோணத்தில் இருந்தால் என்ன பலம் நல்லா சொல்லணும். ஒரு மூலத்திரிகோணத்தில் ஒரு மூலத்திரிகோணத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதுக்கு என்ன பலன்? 125 ரூபம். இந்த யூடியூப்ல வந்து இந்த மாதிரி யாரும் சொல்றதில்ல. 125 ரூபம் நீங்க ஆதி நூல்ல இருக்குது. சரி, அப்ப உச்சம் பெற்றால் 100%, ஆட்சி பெற்றால், நட்பு பெற்றால், சமம் பெற்றால், பகை பெற்றால், நேசம் பெற்றால், அஸ்தகம் பெற்றால் எதுவுமே இல்லை. இப்படி ஒரு கணக்கு கொடுத்துருக்கோம் நாங்கள் உலகம் ஃபுல்லாக.
அப்ப ஆட்சி பெற்றா 75% போடும். ஆட்சி வீட்டில் இருக்கிறதா எடுத்துக்கணும். இந்த லக்கணம் ராசி இங்க போயிடும். இந்த லக்கணத்துக்கு 9ஆம் பாவம் பாக்கியம் பலம் பெறுதா இல்லையா? இப்ப அந்த லக்கணத்துக்கு 9ஆம் பாவம் பலம் பெறுது. 9ஆம் பாவம் பலம் பெற்றால் அதுக்கு என்ன ஆகும் பலன் சொல்லுவாங்க. சார் நீங்க வந்து ஆசிரியரா, நீங்க பார்த்து இப்ப தச்சுமைங்க உங்களுக்கு பதவி பிரமாணம் எடுத்தாங்களா இல்லையா? நீங்க பதவி உங்க வேலை கொடுத்தோன்னு பதவி பிரமாணம் சொல்லுவாங்க. சார் 4 வாரத்தை கிட்ட கையெழுத்தும் பதவி பிரமாணம். அந்த 9ஆம் பாவம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பலம் பெறுது அவங்க தான் ஆட்சி கவர்மெண்ட்ல வேலையில சேர்ந்து பதவி பிரமாணம் எடுத்துக்க முடியும். ஒன்று அரசாங்கம், இன்னொன்று அரசியல். ரெண்டுக்கு தான் அந்த பதவி பிரமாணம். மற்ற உலகத்துக்கு எதுக்குமே கிடையாது. ஒன்று உங்களை மாரி உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறீங்க, அரசாங்கத்துக்கு வேலையில் இருக்கிறீங்க கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இல்லாமல் இன்னொருத்தர் கொடுப்பாங்க அரசியல்வாதிகளுக்கு. இவங்க 2 பேர்த்துக்கும் இந்த 9ஆம் பலம் பெறாம இந்த பதவி பிரமாணம் ஏற்றுக்க முடியாது, வேலைக்கு போக முடியாது. உங்க ஜாதகத்தில் இருக்கும். உங்க ஜாதகத்தில் இந்த மாதிரி 9ஆம் பாவம் பலம் பெற்றிருக்கும், சூரியன் தொடர்பு இருக்கும். அவங்க தான் அரசு வேலைக்கு போக முடியும், அரசாங்கத்தில் மந்திரியா இருக்க முடியும். அப்ப 9ஆம் பாவம் தான் பட்டம் பதவின்னு சொல்லிருக்கிறாங்க. பட்டம் பதவி பேர் புகழ் அந்தஸ்து. இப்போ ஒரு ஊர்ல ஒருத்தர் உள்ள வராருன்னா அவர் கையெழுத்து கும்பிடுவாங்க. அந்த காலத்துல யாரை கையெழுத்து கும்பிடுவோம்னா நாட்டாமை கும்பிடுவாங்க, பஞ்சாயத்து தலைவர் கும்பிடுவாங்க, ஊருக்கு பெரிய மனுஷன் கும்பிடுவாங்க. இன்னைக்கு மந்திரி எம்எல்ஏ தான் கும்பிடுறாங்க. அதே போல உங்க ஒரு வாத்தியார் இருந்தீங்கன்னா மாவட்ட லெவலில் இருக்கிற பொறுப்பாளர் தான் கும்பிடுவாங்க. உயர்ந்த பதவி. அந்த உயர்ந்த பதவிக்கெல்லாம் காரணம் 9ஆம் பாவம் சூரியன் தான். அப்ப இப்படி இது ஒரு குழந்தை பிறந்தா இந்த மற்ற கோள்கள் 9 கோள்கள்லாம் இது ஒன்று தான் இருக்குது, சந்திரன் தான் இருக்குது இல்லைங்களா? நான் கண்ணை முட்டை சொல்லிட்டு கொஞ்சம் ஜாதகம் வேலை கிடைக்கும்னு, இந்த ஜாதகம் வேலை வாங்கிடுவாரு. மற்ற கோள்களும் அது எங்கேயே இருக்கட்டும், இந்த கோள்கள் இங்க இருக்கும்போது எல்லா கோள்களும் அது சப்போர்ட் வருமா. இந்த விவசாயத்துல ஏர் ஓட்டும் போது ஏர் ஓட்டுருக்கிறீங்களா நீங்க யாராச்சும்? முன்னாடி நல்ல தங்கராஜ் தான் நம்ம விவசாயத்துல. நாங்க வந்து பரம்பரை விவசாயம். எங்களுக்கு இன்னும் நாங்கள் இன்னும் நிலம் பூமி இருக்குது, நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் நான் சோளம் வரைப்பேன், சோளத்தட்டு அறுப்பேன், எல்லா விவசாயம் எனக்கு தெரியும், நான் செஞ்சிருக்கிறேன். நாங்கள் எல்லா விவசாயம் பண்ணோம், இன்னைக்கும் விவசாயம் பண்றேன். வருஷத்துக்கு ஒரு முறை பண்றேன். ஆள் கிடைக்கலன்னு டிராக்டர் வச்சு சோளம் வச்சுட்டுவேன். அப்ப போற ஏர் முன்னேறு நல்லா போனாங்க, தெரியாதவங்க ஏர் நல்லா வந்துருமா. அப்ப லக்னமும் 9ஆம் பாவம் பலம் பெற்றால் மற்ற கோள்கள் எல்லாமே திறன் பலத்தான் கூட சப்போர்ட்டுக்கு இருக்குமா. இப்ப லக்னம் பலம் பெற்றுச்சு, 9ஆம் பலம் பெற்றுச்சுன்னா அந்த ஜாதகனுக்கு அரசு வேலை, அரசாங்க கிரகம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப இந்த மாதிரி நம்ம வர்க்கோத்தம் பெற்ற கிரகங்கள் என்னென்ன செய்யுது, என்னென்ன பண்ணுது, என்ன பலனை கொடுக்குது அப்படிங்கிறது சொன்னாங்க. வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் ஆட்சி பலன். ஆனா அவங்க இப்படி விளக்கமா சொல்லித்தரல. எங்க சுகர் நாடியில தீர்க்கமா சொல்லி கொடுத்துருக்குது. சரி, அதை எடுத்துருக்கோம். அது உள்ள மட்டும் அழிச்சிரு, மீதி எல்லாம் போட்டுக்கலாம். இப்ப மேச லக்கணம் 5ல் வந்து சந்திரன் உத்திரம் 1ஆம் பாவத்தில் இருக்குது. என்ன பாவம் பலம் பெற்றிருக்குதுங்க? வர்க்கோத்தம் பெற்றிருக்குது 5ஆம் பாவம். இப்போ ஒரு ஜாதகனுக்கு இப்போ ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை வச்சுங்க. இப்போ உங்க பேர் என்ன சார்? துரைசாமி. நந்தா துரைசாமியா? துரைசாமிங்கிறவருடைய ஜாதகத்தை கொடுத்தா 3 வயசு குழந்தையா இருக்கும்போது கொடுத்தா மனைவி எப்படிப்பட்ட மனைவி வரும், எங்கேருந்து மனைவி வரும், படித்த மனைவியா படிக்காத மனைவியா, குழந்தை ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா, நல்ல குழந்தையா பிறக்குமா, அழகுள்ள பிறந்த குழந்தையா பிறக்குமா, இல்லை ரவுடிசமா குழந்தை பிறக்குமான்னு கூட சொல்லலாம். உங்க ஒரு ஜாதகத்தை வச்சே சொல்லிடலாம். இப்போ என்ன பண்ணுவாங்க சோசியக்காரரு, குழந்தை பிறந்தனா குழந்தை ஜாதகம் தான் பேசும், அப்போ ஜாதகம் பேசல. நான் ஒரு ஜாதகம் வச்ச எல்லாம் பார்க்கலாம். இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் இப்படி இருக்குதுன்னு வச்சுங்க, நான் எடுத்தோன்னு சொன்னேன் இந்த ஜாதகனுக்கு ஆண் குழந்தை பிறக்கும், அறிவோ குழந்தைய பிறக்கும், ஒல்லியா பிறக்கும், எலும்பு விவத்தமா இருக்கும், ரொம்ப உயரமா இருப்பான், ரொம்ப சிந்தனை செயல்பாட்டோடு இருப்பான். அந்த குழந்தையால பேர் புகழ் கிடைக்கும். இந்த பேஸ்புக்கெல்லாம் பார்ப்பீங்களா, இந்த வில்லுப்பாட்டுக்காரி மாதவின்னு ஒரு அம்மா வந்துக்குதா, ஆனால் கல்யாணம் இல்லை, சின்ன பொண்ணு தான். அந்த பொண்ணு கொத்துக்காரனுடைய மகளாம். அந்த பொண்ணு வந்துங்க கொத்துக்காரருடைய மகளாம். கொத்தெல்லாம் கட்ட வேலை செய்கிறாங்கல்ல. ஏங்க இப்போ
எங்கள் இப்போ ரவி ஐயா இவரெல்லாம் வந்து கொத்து வேலை தான் செஞ்சவர். அது எந்த வேலைனாலும் செய்யலாம், யாருக்குன்னு அந்த சொந்த வேலை இல்லை, அதை வேலை செஞ்சோம். அந்த கொத்து வேலை செய்யும்போது அந்த பிள்ளை பள்ளிக்கூடம் போனிச்சுன்னா கொத்துக்காரன் உள்ள போகுதுன்னு சொல்லுவாங்களாம். இப்போ அவள் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டா, சினிமாவில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. நான் கூட கமான் சார் சொன்னேன், அம்மா மாதவி சினிமாவுக்கு போவாத, உன்னுடைய திறமை வில்லுப்பாட்டு தான், இதுலேயே நீ உச்சத்துக்கு வந்துடுவேன், நீ வந்து சினிமாவுக்கு போவாதுன்னு போட்டாங்க. 100 பேருமே அதே மாதிரி தான் போட்டுருந்தான் கமான்ஸில். அது மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது, இப்போ அந்த பொண்ணு வீதியில் போனா, அவங்க அப்பா போனா வில்லுப்பாட்டி மாதவியோட அப்பா போறான்னு சொல்லுதான். ஆமா, அவங்க அப்பா பேர் சொல்லி இந்த மாதிரி வில்லுப்பாட்டி மாதவி அவரோட அவங்க அப்பா போறான்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பொண்ணால அப்பனுக்கு பெருமையா இல்லையா? அப்ப இந்த ஜாதகத்தை யார் ஜாதகமா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் பெற்றா இருந்தாலும், இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா வில்லுப்பாட்டு மாதவி மாரி புகழோட வருவா. இந்த பிள்ளைய சொல்லித்தான் அவங்க அப்ப மாரி சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல நம்ம ஜாதகம்னா நமக்கு 5ஆம் பாவம் பலம் பெற்றிருக்குதான், நல்ல குழந்தை பிறக்கும், அறிவாக பிறக்கும், பேருக்கும் புகழ் இருக்கும், சம்பாதிக்க போகும், உலகம் ஃபுல்லாக போயிடும், அந்த பேர் புகழோடு போகும். இப்போ எம்ஜிஆர் வந்து எங்கே பிறந்தாருங்க? இளைஞர் தானே பிறந்தார். இளைஞர் பிறக்கும்போது சோறு உண்டா? இல்லை. எங்கள் அப்பா சொன்னார் ஒரு வார்த்தை, எங்கள் அப்பா நிறைய வார்த்தை சொல்லிட்டு போய்க்கிறார். என்ன இந்த சோச்சி கற்றுக்கிறது எங்கள் அப்பா தான் சொன்னார். எங்கள் அப்பா சொன்னார், டேய் எம்ஜிஆரை குள்ளாக்காரன் சொன்னா ஹெல்மெட் போட சொன்னார்ல, உலகத்துக்கே ஹெல்மெட் போட வச்சுட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இலங்கையில பிறந்துட்டு எம்ஜிஆர் சக்கரபாணி ஒரு பெண் குழந்தை 3 வயசு பெண் குழந்தை தான் வந்தாங்க, சத்தியம்மா வந்தாங்க. கும்பகோணத்துக்கு வந்து பட்டு பாத்திரம் விலைக்குறான், சோறு தான், சம்பளம் கிடையாது. பழைய சோறாவே எடுத்து சக்கரபாணி எம்ஜிஆர் ஓட்டினாராம். ஒரு நாள் தட்டி விட்டா, அப்படி என்ன பழைய சோறு தரேன்னு அந்த கீழே விழுந்த சோத்தை எடுத்து ஊதி, நாளைக்கு உனக்கு சாப்பாடு புதுசு தரேன், லட்டு தரேன் அப்படின்னு செல்லமா சொல்லி ஊட்டி விட்டாராம். அந்த ஞாபகத்தை வச்சுதான் எனக்கு சோறு இல்லாத போயிடுச்சு, இந்த உலகத்துக்கே சோறு போடணும்ல எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் போட்டார். அப்ப அந்த குழந்தை தான் அந்த மாரி ஒரு சாதனை படைக்குமா. இப்படி ஒரு ஜாதகத்துல 5ஆம் பாவம் பலம் பெற்றிருந்தா அது ஒரு சாதனை செய்யும் உலகத்துல. அப்ப ஒரு ஜாதகத்துல 5ஆம் பாவம் பலம் பெற்ற நல்ல குழந்தை பிறக்குன்னு சொல்லலாம். சூரியனோட நட்சத்திரம்னா அது ஆண் குழந்தை பிறக்குன்னு சொல்லலாம். அப்ப ஒரு வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் ஒரு லக்கணத்துக்கு எந்தெந்த பாவம் வருதோ அந்த பாவம் பலம் பெறும். இதுதான் எங்க சுகர்நாடியோட ஜோதிடமும். இப்படி எடுத்தா ஈஸியா எடுத்துக்கலாம். நான் ஜாதகத்துலையும் பார்த்தேன், யூடியூப்லையும் பார்த்தேன். ஒரே ஒரு அம்மா ஒரு ஜாதகம் கொடுத்துச்சு, ஏமா உனக்கு வரக்கூடிய மருமனுக்கு ஆண்மைத்தன்மை இல்லம்மா, டைவர்ஸ் பண்ணியானு. ஆமாண்ணாங்க. அந்த அம்மா பேர் என்ன பேரு ஞாபகம்? ஒருத்தருடைய ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை கொடுத்தா அவங்களுடைய மருமகனுக்கு ஆண்மைத்தன்மை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் சொன்னேன், யூடியூப்லயும் சொல்லியிருந்தேன். சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, இப்ப உங்க ஜாதகத்துல நீங்க என்ன லக்கணங்க? மகர லக்கணம். 5ஆம் அதிபதி யாருங்க? சுக்கிரன். அந்த சுக்கிரன் எங்க இருக்குதா அதை லக்கணமா போட்டுங்க. அதுக்கு 7ஆம் பாவத்தை மறுபடியும் லக்கணமா போடணும். அந்த 7ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் நீசமா இருந்தாலும் நீசகரம் இருந்தாலும் உங்களை சொல்ல பொதுவாக அவங்க மருமகனுக்கு ஆன்மத்தன்மை இருக்காதுமே. ஆமான்னு தான் சொல்லி சொன்ன அம்மா. ஆன்மத்தன்மை இருந்தால் டைவர்ஸே பண்ண நினைச்சு. இப்படி சுகர் நாடியில எடுத்து போகும். ஒருத்தருடைய ஜாதகத்தை கொடுத்தா மருமகனுக்கு ஆன்மத்தன்மை இருக்கா இல்லையா? மருமகன் என்ன மாதிரியான வேலை செய்வாங்க, பேர் புகழோட சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். இதுக்கெல்லாம் சுகர் நாடி உங்களுக்கு நல்ல தீர்க்கமா வழிகாட்டும். அப்ப இந்த மாதிரி வர்க்கோத்தம் பெற்ற கிரகத்துக்கு மட்டுமே இவ்வளவு பலன் இருக்கு. 12 பாவத்துக்குமே இருக்கு. இப்ப நம்ம லக்னத்தை பார்த்தோம், 2ஆம் பாவத்தை பார்த்தோம், இப்ப 5ஆம் பாவத்தை பார்த்துருக்கிறோம். அடுத்தது 7ஆம் பாவத்தை பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா இப்ப கன்னி லக்கணம், லக்கணத்துக்கு 7ஆம் பாவத்துல வர்க்கோத்தம் பெற்றது சுக்கிரன். புதனுடைய காலில் நீசம்தான். நீச வர்க்கோத்தம் நினைச்சது நடக்குமா? நீச வர்க்கோத்தம் நினைச்சது நடக்கும். இந்த இடத்துல 1 டிகிரியில 30வது டிகிரியில 30வது டிகிரி இருக்குதுன்னு பார்த்துக்கணும். ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இதெல்லாம் வரணும். 30வது டிகிரி இருக்குதா? 30 இல்லை, 28 29 இருக்குதா? ஓகே. இந்த ஜாதகனுக்கு அருமையான மனைவி, படித்த மனைவி வருவா, ஆசாரமான மனைவி, அழகான மனைவி, அன்பான மனைவி வருவாங்க. இந்த ஜாதகனுக்கு பிறந்து 2 நாள்ல சொல்லலாம். அழகான மனைவியே வருவாங்க. 7ஆம் பாவம் வளர்ந்துருது.
இப்போ இந்த மாதிரி எடுத்து சொல்லலாம். நீங்கள் ரேவதி 4ஆம் பாவத்தை விட்டுட்டு ரேவதி 1ஆம் பாதமாக சுக்கரனாக இருந்தால் அது வீக்னஸ், நல்ல மனைவியாக இருக்காதுன்னு சொல்லலாம். அந்த இடத்துல சுக்கரம் உச்சமாக இருக்கக்கூடாது, அது நீசம். அப்போ படிப்புத்தன்மை கம்மியாக இருக்கும், அறிவு கம்மியாக இருக்கும், முட்டாள்தனமாக பேசக்கூடிய இருக்கும், சிலது தவறுகளான காரியங்களை செய்யக்கூடிய மனைவியாக வரணும்னு சொல்லலாம். போன வாரம் ஒரு ஜாதகம் பார்த்தாங்க, மேச லக்கணம், விருச்சகத்தில் சந்திரன், கேட்ட நட்சத்திரம் தான். நான் கேட்டேன், அந்த திசை புத்தியெல்லாம் போட்டு எங்களுக்கு அந்த ஜாதகம் போட்டு யூடியூப்பில் இருக்குது. எடுத்த உடனே கேட்டேன், உங்கள் அம்மா, சின்னம்மா, பெரியம்மா 4 அம்மா இறந்தாங்களா? நான் ஆமான்னு விட்டார். அந்த ஜாதகத்தில் யூடியூப்பில் சொல்கிறீங்கன்னா இந்த ஜாதகம்னு 1 மாதம் 2 மாதத்தில் அந்த ஜாதகம் இறந்துடுவான்னு சொன்னேன். இப்போ ஹாஸ்பிட்டலில் கோமேட்டேஷன் தான் இருக்குது. நீங்கள் மேச லக்கணம்னு ஒரு லக்கணத்தை எடுத்தீங்கன்னா அதுக்கு மாரகாதிபதி யார்? சின்ன சொல்லுங்க, அதுக்கு மாரகாதிபதி யார்? சுக்கரன். சுக்கரன் மாரகத்தை செய்வாரா? பரணி, பூரம், பூராடத்தில் உள்ள நட்சத்திரம் மரணத்தை செய்யும். அப்ப அந்த மாதிரி அந்த கணக்கு போடும்போது நீ எடுக்கணும். ஒரு என்ன லக்கணம், இதுக்கு மாரகாதிபதி யாரு? பாதகாதிபதி வக்கோதம் பெற்று இருக்குதா, இல்ல வேதகனுடைய காலில் இருக்குதா? இதெல்லாம் நீங்க ஒரு செகண்டுக்கு ஓட்டி பார்த்தீங்கன்னா தாராளமா சொல்லலாம், டக்குன்னு சொல்லிடலாம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் நமக்கு ஒரு ஜாதகத்தை நான் இப்ப இன்னைக்கு எடுத்த தலைப்பு வர்க்கோத்துக்கு மட்டும்தான் தான். 12 பாவத்துக்குமே போட்டு 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 சொல்லலாம். லக்னம் பலம் பெற்று அவனுடைய ஜாதகம் ஆழ்மை திறமை எப்போதான் குரு தந்திரம் தான் திறமை, அறிவாளி, ஞானி, அவனுக்கு சொத்து சோகமே வேண்டாம், அவன் மேலே வந்துடுவான். 2ஆம் பாவம் பலம் பெற்றா சீமா மாரி, வைகோபாட்சா மாரி வாய் பேச்சு மேடையில் பேச்சு பொழைச்சிக்குவான், கவிதை எழுதுவான், பாட்டு அது இதோடு பண்ணிக்குவான். இந்த மாரி 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் பலம் பெற்றா அப்படியே செய்யும். 5ஆம் பாவம்னா நல்ல குழந்தைகளை பிறக்கும், 7ஆம் பாவம்னா மனைவி மக்களா இருப்பாங்க, 10ஆம்னா தொழில். இந்த மாதிரி வர்க்கோத்தம் பெற்ற கிரகங்களுக்கு எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவம் பலம் பெற்றிருக்கும். இது அற்புதமான ஒரு சுகநாடியில் அற்புதமாக சொல்லலாம், ஒரு செகண்டுக்குள்ள சொல்லலாம், கணக்கே போட தேவையில்லைங்க. ஆனால் மக்கள் வந்தால் கணக்கு போட்டு ராசி கட்டம் நவம்ச கட்டம் போட்டு இந்த திசை புத்தி. இன்னைக்கு என்ன தெரியுங்களா, வறட்சி ஆட்டங்கள் திசை புத்தி சொல்கிறாங்க, 7 சனி சொல்கிறாங்க, அஷ்டம சனி சொல்கிறாங்க, கண்டாந்தர சனி சொல்கிறாங்க, எல்லாமே அவங்களே சொல்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் விவசாயம் தெரியுது. அதனால் அதெல்லாம் போட்டு அவங்ககிட்ட காமிக்கணும். ஒரு புத்தி 4 நாள் இருக்குதுன்னா கூட அல்ல 4 நாள் கழிச்சு தான் வருதும்பாங்க. அப்போ இதுக்கெல்லாம் கணக்கு போடுறது, கணக்கே போடணும்னு வச்சுமா பிரித்து பார்த்து ஜோசியம் சொல்லி போடலாம். அதை நம்ப மாட்டாங்க. இப்படி கணக்கு போட்டு இந்த மாதிரி நடக்குதுன்னா ஆமாம் ஆமாம்பாங்க. இப்போ உதாரணமாக இப்போ நம்ம வர்க்கோத்தம் பெற்ற கிரகத்துக்கு அவ்வளோ வலிமை 12 பாவத்துலையுமே. இந்த வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் 6, 8, 12 இருந்தாலும் வேலை செய்யும். 12ஆம் பாவத்தில் வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் தான் வெளிநாடுகள் பணம் வருமா. 8ஆம் பாவத்தில் வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் தான் எல்ஐசி, உயில் சாசனம், புதையல், கீழே கிடந்தது அடுத்தவனுடைய சொத்து, வாரிசெல்லாம் சொத்தெல்லாம் உங்க மேலே எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ நிறைய பேருக்கு கிடைக்குது இல்லைங்களா, உயில் சாசன சொத்து, வாரிசு இல்லா சொத்து, புதையல் கிடைக்கும், ஆக்சிடென்ட்னா பணம் கிடைக்கும், ஆக்சிடென்ட்னா காசு பணம் கிடைக்கும். இதெல்லாம் 8ஆம் பாவம் கொடுக்கும் வர்க்கோத்தம் பெற்றா. அதேமாரி 8ஆம் பாவத்தில் நீதிபதி ஆயிடுவாங்க, வக்கீல் ஆயிடுவாங்க, ஆடிட்டிங் ஆயிடுவாங்க, அதெல்லாம் அங்கே கொடுக்கும். எந்த பாவத்தில் இருந்தாலும் அது கெடுக்கவே கெடுக்காது வர்க்கோத்தம் பெற்ற கிரகம். 6, 8 பாவம் அதெல்லாம் எங்கே இருந்தாலும் வேலை செய்யும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வர்க்கோத்தம் பெற்ற கிரகத்துக்கு இவ்வளோ ஒரு பலன் இருக்குது. இவ்வளோ எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். இதெல்லாம் ஒரு செகண்டுக்குள்ள மனப்பாடம் வைக்கணும். வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் என்னென்ன நட்சத்திரம் முதல்ல மனசில் வச்சுக்கணும். அஸ்வினி 1ஆம் பாதம், ரோகிணி 2ஆம் பாதம், புனர்பூசம் 3, 4ஆம் பாதம், பூரம் 1ஆம் பாதம், உத்திரம் 1ஆம் பாதம், சித்திரை 2, 3ஆம் பாதம், அனுசம் 4, உத்திராடம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், சதயம் 3ஆம் பாதம். இது சதயம் 3ஆம் பாதங்கிறது வரட்டு ராசி தான். இந்த வரட்டு ராசியாக இருந்தால் கூட இந்த வர்க்கோத்தம் பெற்றால் அது கொஞ்சம் வேலை செய்யும். இப்போ துலாம் லக்னமாக இருந்து 5ல் சதயம் 3ஆம் பாதத்தில் இருக்குது. இது வரட்டு ராசி நாங்கள் சொல்லிக்கிறோம். நாங்கள் ஜாதகம் பார்க்கும்போது கோமதி இருப்போம் அப்படி நிறைய அந்த நாங்கள் ஜோசியம் கற்றுக்கெல்லாம் வருவாங்க. இந்த ராகு பலம் பெற்றிருக்குதான்னு பார்த்தா குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம். வர்க்கோத்தம் பெற்றிருக்குது சதயம் 3ஆம் பாதத்தில், ராகு நீசமான குழந்தை லேட்டாக கிடைக்குன்னு சொல்லுவோம்.
ராகு உச்சமத்தை உடனே குழந்தை கிடைக்குன்னு சொல்லணும். அப்போ தான் இந்த வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் செய்யுது. இப்போ ரேவதி 4ஆம் பாதம் இதெல்லாம் பார்க்கும்போது அஸ்வினி 1ஆம் பாதம், ரேவதி, கேட்ட, ஆயில் இந்த 4ஆம் பாதம் மட்டும் 1 டிகிரி பார்த்துக்கணும். இது பார்க்க சொல்லக்கூடாது. இப்போ இந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம ஜோசியம் சொல்லணும். அடுத்து இன்னும் உதாரணம் சொல்ல பாருங்க. ஒரு திசை நடக்குதுங்க. இப்போ 9 கிரகத்துக்கு வேதகனை கொடுத்துருக்குறாங்க. இப்போ புதனுக்கு வேதகன் யார்? செவ்வாய். இப்போ புதன் போய் திசை நடக்குது. புதன் திசை, புதன் செவ்வாய் காலில் இருக்குது. உடனே செவ்வாய் பலமா பலவீனமானு பார்க்கணும். பலம் பெற்ற தொழில் போச்சுன்னு சொல்லிவிடுவோம். நான் அப்பயே புதன் திசை எல்லாம் கம்ப்ளீட்டாக காலியுமே. அந்த செவ்வாய் போய் பலவீனப்பட்டுருச்சா புதன் திசை 17 வருஷம் நல்லா இருப்பேன். ஒரே பாயிண்ட் தாங்க. வேதகன் என்ற இதெல்லாம் பாருங்க. வேதகன் என்ற நட்சத்திராதிபதி பலவீனப்பட்டால் அந்த ஜாதகனுக்கு அந்த திசை புத்தி அருமையாக வேலை செய்யும். பலம் பெற்றுட்டு அந்த காலம் வேலையெல்லாம் இருக்கு. இது ஒரே செகண்ட். இதுக்கு கணக்கெல்லாம் எதுவுமே வேண்டாம். சும்மா பார்த்தோன்னு சொல்லிவிடணும். ஒரு கிரகம் இருக்குது, அது ஏதோ ஒரு நட்சத்திரம் இருக்கு, அந்த வேதகனோட சாரத்தில் இருக்குதா, அப்போ வேதகனோட சாரணம் கூட ஏறிடுச்சு. அந்த வேதகன் பலமாக பெற்றிருக்கிறாரா, பலவீனப்பட்டார். பலம் பெற்றால் போயிரு முழுக்க. ஒன்றும் இல்லைங்க. உதாரணமாக ஒரு 5 வயசு பையனுக்கு 2ல் புதன், செவ்வாய் உச்சம், படிக்க மாட்டான்னு சொல்லிவிடுவோம். படிப்பு வராதுங்க. அவன் நீங்கள் தலைகள்னாலும் படிக்க முடியாது. லக்னத்துக்கு 7ல் புதன், செவ்வாய் உச்சம் வச்சு கல்யாணம் பண்ணுறது கடினம். பார்த்து கூட்டிகிட்டு தான் வச்சுக்கணும். இந்த மாதிரி வேதகனுடைய பலமா பலவீனமானு பார்க்கணும். இதெல்லாம் மிக மிக எளிமையான முறையில் ஈஸியாக சொல்லிடலாம் அந்த ஜாதகத்தை. இந்த மாதிரி சொல்லணும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு கிரக நேசம், அது ஏதோ ஒரு எடுத்துகிட்டு கிரக நேசம் இதுக்கெல்லாம் கணக்கே போடுறதில்ல. எங்கள் சுகநாடியில் விதிகள் நிறைய இருக்குது. கணக்கெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். ஏதோ ஒரு கிரகம் நேசகரமாக போட்டு எந்த இடத்துல போட்டாலும் சரி. என்ன போட்டிருக்கிற? சுக்கிரன் நேசம் 6 8ஆம் பாவம். எது இதை லக்கணம் போட்டுரு. இப்போ இது மிதன் லக்கணம். இப்போ நாங்கள் கணக்கு வேணாம், ஒன்று வேணாம். சுக்கிரன் நேசம் 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் வச்சு லக்கணத்துக்கு 9ஆம் பாவம். இந்த அப்பன் பலம் இருக்காது, அப்பனால புரோசனம் இருக்காது, அப்பனால எதுவும் வாய்ப்பு இருக்காது. அப்பனால எந்த ஒரு செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொன்னேன். மேடையில் சொன்னோம். தங்கப்பாண்டியன் கோயில்பட்டி தங்கப்பாண்டியன் இது ஏன் லக்கணம், இது அவர் லக்கணம் தான், ஏன் லக்கணம் தான். எங்கள் அப்பா இறந்து நான் இலவே போனேன். ஒரு அண்ணன் ஒரு அக்கா நொந்து நூலாக போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. 2 பாவம் அவுட். இதை சொல்லும் போது தங்கப்பாண்டி அப்படி சொல்லிட்டாரு என்கிட்ட. ஒரு கிரக நேசமானா அதுக்கு 6 8 பாவம் பலவீனப்பட்டுரும் அப்படின்னு. மிதுன லக்கணம் என் லக்கணம் 4ல் சுக்கிரன், 9ஆம் பாவமும் 11ஆம் போய் எங்கள் அப்பா இறந்து போனது நான் இலவே போடணுட்டார். 10 காசு புரோசனில் ஒரு அக்கா ஒரு அண்ணன் கூட இருந்தாங்க. நொந்து நூலாக போய் கெதி போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு உலகம் ஃபுல்லாக கோடீஸ்வரன் ஆகிட்டார், பல கோடீஸ்வரன் ஆகிட்டார். அப்போ ஒரு கிரக நேசம் ஆகுதுன்னா அதுக்கு 6 8 பாவம் பலவீனப்பட்டுரும். இப்படி 6 8 பாவம் பலவீனப்பட்டு அது லக்கணத்துக்கு எந்த பாவமாக வருது? 4ஆம் பாவம் தாயும் போச்சு. எது 4ஆம் பாவமாக வரணும்னா இந்த டிக் பண்ணணும்ல, இது 4ஆம் பாவமாக வரணும். இதை விட்டுருங்க. இந்த லக்கணம் வந்தா இப்போ 4ஆம் பாவம். நான் சொல்லுவேன், உங்கள் அம்மாவில் உனக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை, சாப்பம் தான் விடுவாங்கன்னா ஆமாம்பா. இப்படி சுகர் நாடியில் இந்த மாதிரி 2000 விதிகளுக்கு மேலே நான் 2 புக்கு எழுதி வச்சிருக்கிறேன். நான் மனசுக்குள்ளேயும் பதிவு பண்ணி வச்சுக்கிறேன். 2000 விதி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவ்வளோ ஈஸியாக இருக்கக்கூடியது சுகர் நாடி தான். அதுக்கு தான் நாங்கள் கெட்டி அதை விரும்பி பிடிச்சிக்கிட்டோம். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, நல்லா பண்ணோம். இந்த மாதிரி நிறைய விதிகள் ஒரே மாதத்தில் நிறைய உழுவெல்லாம் கொடுக்க முடியாது. இப்போ காலையில் நம்ம ஒரு 4 இட்லி சாப்பிட்லாம், இல்லை 3 சாப்பிட்லாம். 20 இட்லி வச்சு சாப்பிடுவோமா? அதனால் ஒரு மாதத்தில் இப்படி ஒரு விதிகள், மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு 10 விதிகள் இந்த மாதிரி கொடுத்தா ஒரு 10 மாதாந்திரம் கொடுத்தா 100 விதி. ஒரு வருஷம் போனீங்கன்னா உங்களுக்கு 1000 2000 விதி தானாக வந்துடும். இதே போல் எம்கேஎஸ் அஸ்ட்ரோடிவ்னு வச்சுருக்கிறேன். அந்த எம்கேஎஸ் அஸ்ட்ரோடிவ்லையும் இதே மாதிரி தான் ஜாதகம் போட்டு விதிகள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அப்போ எங்கள் சுகர் நாடி இவ்வளோ அற்புதமாக வேலை செய்து இவ்வளோ ஈஸியாக எளிமையான ஜோதிடம் சொல்லலாம் அப்படிங்கிறது எங்களுடைய சுகர் நாடியாக அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ ஜோதிடம் சொல்லும்போது இருக்கும். ஒருத்தர் வந்தார், ஜாதகம் பார்க்க வந்தார். கோமதி தான் நான் கணக்கு போட்டு கோமதி பக்கத்தில் தான் இருந்தேன். அப்படி
இன்னொருத்தர் இருந்தார், இவருக்கு கல்யாணம் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு. அவர் என்ன பார்க்குறாரு, இருமா அப்படி சொல்லாத, கல்யாணம் உனக்கு கல்யாணம் பண்ண முடியாது, அப்படி கல்யாணம் பண்ணாலும் ஒரு வாரம் 10 நாள் ஓடி போயிடும், அதுக்கு பிறகு கல்யாணமே ஆகாது, நீ பிரம்மச்சாரி மாரி வாசனை ஆடணும். அவர் நாங்கள் இப்படி சொல்லிட்டு முடிக்கும்போது அவர் சொல்லிட்டார், எனக்கு ஒரு கல்யாணம் ஒருவே வாரத்தில் ஓடி போச்சு, கல்யாணத்தை பற்றி பேச நான் கோயில் வச்சு வெளிப்பட்டு இருக்கிறேன், இதுதான் என்னுடைய வேலைன்னுட்டார். இந்த மாதிரி பார்த்த உடனே சொல்லலாங்க, கணக்கு போடும்போது சொல்லலாம். இந்தமாரி சுகர் நாடி இருக்குது, சரி நானே நிறையா பேசிகிட்டே இருக்கக்கூடாது, இன்னும் பேசக்கூடிய நண்பர்கள் ஜோதிட நண்பர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம், அவங்களும் பேசிட்டோம், அவங்களும் கருத்து பேசிட்டோம். அதனால் இது வரைக்கும் இந்த சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தில் சுகர் நாடி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை ஜோதிட சொந்தங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.